ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேரனோயா அப்படிங்கிறது அந்த ஒரு சிம்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதோட சிம்டம்ஸ், அதோட காசஸ், அதனால நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ளே என்னென்ன எஃபெக்ட்ஸ் இம்பேக்ட் அது க்ரியேட் பண்ணுது, அண்ட் ஜாபில் என்னென்ன மாதிரி இம்பேக்ட் அது க்ரியேட் பண்ணுது, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேரனோயான்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு பார்ட்னருக்குள்ளே இருக்காங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னரை நம்பவே மாட்டாங்க. எப்போவுமே ஒரு சஸ்பெக்ட் மூட்லேயே இருப்பாங்க, இல்லை ஒரு கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இது எவ்வளோ தூரம் நம்மளை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. மை நேம் இஸ் சக்தி. I'm a counseling psychologist. உங்களுக்கும் சைக்காலஜி மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க பேசலாம். 3 முக்கியமான பிஹேவியரை நீங்கள் நோட் பண்ணுங்கள், பேரனோயா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒன்று, ஒரு கண்ட்ரோலிங் பிஹேவியர் இருக்கும் அவங்கக்கிட்ட. அவங்க பார்ட்னரை அவங்க எப்போவுமே கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, நினைப்பாங்க, அதுக்காக எல்லா ஸ்டெப்ஸும் எடுப்பாங்க. 2வது விஷயம், ட்ரஸ்ட்டே பண்ண முடியாது அவங்களால, அந்த ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கும். ஸோ தே வில் ஹாவ் லைக் ஒரு விஷயத்தையும் ரொம்பவே உட்காந்து ரிசர்ச் பண்ணுவாங்க, நம்ப மாட்டாங்க. 3வது விஷயம், அவங்க எப்போவுமே இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவோம். அதாவது லேட்டாக வந்துட்டீங்க, இன்னைக்கு லேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை அப்படியே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் லேட்டு அப்படின்னு உட்காந்து அந்த இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஓவராக இருக்கும். ஓவர் ரியாக்ஷன்னு சொல்லலாம். இல்லைனா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சாதாரண விஷயங்களை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி ரொம்ப டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் மாதிரி பார்ப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு மெயில் வந்திருக்கு பாஸ்கிட்ட இருந்து அப்படின்னா, அந்த மெயில் வந்து ஒரு வேளை என்னோட ஜாபுக்கு எதுவும் ப்ராப்ளமாக இருக்குமோ, இல்லை எனக்கு எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ, இப்படியெல்லாம் யோசிப்பாங்க. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஆன்சைட்டி வந்துடும் ஒரு இன்சிடென்ட்டுக்குமே. ஸோ they will like exaggerate even the small things or normal routine things as a very big dangerous ஒரு environment மாதிரி அவங்க எக்ஸாஜரேட் பண்ணுவாங்க. ஒன்று. அடுத்த முக்கியமான விஷயம், நீங்கள் கரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முக்கியமான ஒரு டீட்டெயில்ஸ் ஏதோ கொடுக்கணும், அடுத்த டிபார்ட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அந்த எந்த இன்ஃபர்மேஷனும் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதை வச்சு சாபட்டேஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரஸ்ட் இஷ்யூ வந்து ஒர்க்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ அதே மாதிரி நம்ப மாட்டாங்க, அந்த ஒர்க்கில் வந்து ஒரு டீம் கோஹசிவ்னஸாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு, இதை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாரும்னா அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பிஹேவியர்லாம் வந்து பேரனோயா இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதே யாராவது ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணும்போதே இன்டர்வியூலே இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிங்க. சும்மா ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்து அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். சில பேரால் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு ரிலக்டன்ட் இருக்கும், ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். இல்லை நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அது சின்னதாக ரிஃப்ளெக்ட் ஆகுது, லேசாக சர்ஃபேஸில் தெரியுதுன்னா அப்போவே நீங்கள் உஷாராகி அந்த மாதிரி கேண்டிடேட்ஸை ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுற டிபார்ட்மெண்ட்டில் போடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் க்ரியேட்டிவிட்டி இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் போட்டுக்கலாம். ஆனால் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், ரொட்டீன் கொடுத்துரும், இதை ஃபாலோ பண்ணணும், அங்கே அவங்கள ப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிபார்ட்மெண்ட்ஸை மாற்றி அவங்கள நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவங்ககிட்ட ஒரு பர்டிகுலர் ஸ்கில் இருக்குது, அதுக்காக எடுக்கிறீங்க, ஆனால் அவங்களுக்கு இந்த பேரனோயா சிம்டம் இருக்குது அப்படின்னா, டோன்ட் புட் தம் இன்டு ஆப்ரேஷன். இல்லை ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுற இடத்துல அவங்கள போடாதீங்க. இன்ஸ்டெட் அவங்கள வந்து க்ரியேட்டிவிட்டி அந்த மாதிரி இடத்துல நீங்கள் போட்டுரு, இல்லை மார்க்கெட்டிங், இல்லை சேல்ஸ், அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் அவங்கள யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க லைக் எந்த ஆர்டர்ஸ்க்கும் வந்து ஒபே பண்ண மாட்டாங்க. லைக் ஒரு கண்ட்ரோலிங் பிஹேவியர் அவங்கக்கிட்ட இருக்கும், மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ணும் பிஹேவியர் இருக்கும். ஸோ அவங்க கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க, ஒரு டீம் கோஹசிவ்னஸ் இருக்காது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களோட இந்த பர்சனாலிட்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகிற சின்ன சின்ன ஷேட்ஸை வந்து ஏற்ற மாதிரி. இப்போ பர்சனாலிட்டி ட்ரைட் இஸ் டிஃப்ரெண்ட், பட் இந்த மாதிரி சில ஷேட்ஸ் வந்து இப்போ எல்லா மனிதர்களுக்குள்ளே இருக்குது. எல்லா மனிதர்களுக்கும் அந்த அந்த வந்து ஸ்பெக்ட்ரம் தான் டிஃபர் ஆகுதே தவிர ரொம்ப சிவியாரிட்டி அந்த பேஷண்ட்டை நம்ம எம்ப்ளாய் பண்ண முடியாது. பட் அந்த ஸ்பெக்ட்ரம், லேசான ஸ்பெக்ட்ரம் எல்லா மனிதர்கள்கிட்டையுமே இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை, அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண மாட்டாங்க, ஒரு கோஹசிவ்னஸ் இருக்காது, டீமில் கனெக்ட் ஆகி ஒர்க் பண்ணணும்னு தோணாது, எல்லாத்தையுமே ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப சந்தேகப்படுவாங்க, கண்ட்ரோலிங் பிஹேவியர் இருக்கும். ஒரு ஒர்க்கில் வந்து ஃபோக்கஸ்டாக அவங்களால ஒரு டீமாக ஒர்க் பண்ணும்போது பண்ண முடியாது. தனியாக பண்ணுவாங்க, ஆனால் டீமில் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஜாபை நீங்கள் அலாட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் ப்ரொடக்டிவிட்டி பெட்டராக இருக்கும். அப்படி இல்லைன்னா ப்ரொடக்டிவிட்டி ரொம்பவே கம்மியாயிரும். ஏன்னா இவங்களால் மொத்த டிபார்ட்மெண்ட்டே வந்து ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அடுத்து நீங்கள் பர்சனல் லைஃப்லன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனிதர்களுக்கு வந்து ட்ரஸ்ட் இஷ்யூ ஒரு பெரிய ப்ராப்ளம். 2வது இன்டர்பிரிட்டேஷன் இருக்குல்ல, எப்போவுமே அது ரேஷனல் இன்டர்பிரிட்டேஷன் எடுக்க தெரியாது. இந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை வந்து அடுத்த ஆளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தோணாது.
ஒரு வார்ம்னஸ் இருக்காது, ஒரு கைண்ட்னஸ் இருக்காது. இன்ஸ்டெட் தே வில் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் ஃபால்ட் இன் அதர்ஸ் அண்ட் ட்ரை டு சஸ்பெக்ட் அதர்ஸ் அண்ட் அக்யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு சாதாரண விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா கூட இதில் இன்டர்பிரிட்டேஷன் எப்படி இருக்கும்னா லைக் ரொம்ப உங்களை ஃபால்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபப்ளி ஒரு ஜெனட்டிக் ரீசனாக இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரக் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இருக்கலாம். கஞ்சா இல்லை ஆம்ஃபெட்டமைன் இல்லை லைக் இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து எடுக்கும்போது இது ஒரு சைடு எஃபெக்டாகவே வருது பேரனோயா. இல்லை இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிரும் அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும். நீங்கள் அதை சரி பண்ண முடியாது. அவங்களுக்கு காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி தேவை, சிபிடி தேவை. இன்னும் சில கேசஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மெடிகேஷன் தேவை. அப்போ டாக்டர்ஸ் மெடிசன்ஸ் கொடுத்து சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் பிரெயினில் அதிகமாக இருக்கும், அதை கம்மி பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஸோ அந்த கெமிக்கல்ஸை கம்மி பண்ணுறதுக்கு சில மெடிசன்ஸ் அவங்க எடுத்தாகணும். அதுக்கப்புறம் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பியும் நம்ம கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அவங்களுக்கு கொண்டுட்டு வரணும். ஸோ இது எல்லாமே சைமல்டேனியஸாக நடந்தால் தான் இதை வந்து நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ஒன்று தெரப்பி இந்த சென்ஸ் கவுன்சிலிங் தெரப்பி இதில் ஃபுல்லாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் தேவை. அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைலில் சில மாடிஃபிகேஷன் லைக் ஒரு சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதோ, இல்லை ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான சின்ன சின்ன மெடிடேஷன் பண்ணுறதோ, இது மாதிரி லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மாற்றிக்கணும். அப்போ தான் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக அதுலேருந்து ஓரளவு மேனேஜ் பண்ணி ரெக்கவர் ஆகி வெளில வர முடியும். ஸோ பேரனாயை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கு பதில் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அண்ட் இது மாதிரி வேறு ஏதாவது சிம்டம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தாலும் சொல்லுங்கள். டெஃபினட்டாக I'll try to make video on that. And with that note, this is Shakti signing off. Thank you so much for watching my video. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Bye bye, take care.